நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடகராசி நேயர, உனக்கு இன்னைக்கு ராசி நல்லா இருக்குது. வீட்டை தேடி பணம் வரும். ஆனா வந்த பணம் உனக்கு தெரியாம போவோம். ரொம்ப நாளா காணாத பணம் உன் பையன் கிடைப்பான். இவ்வளவு நாள் அவனை தேடாதனால உன்னை குத்துனாலும் குத்துவான். உன்னை விட்டு ஓய்ஞ்சி போன உன் பொண்டாட்டி திரும்பி வருவா. அம்மி கல்ல உன் தலைமையில போட்டாலும் போடுவா. விருச்சிக ராசி நேயரே, இன்னைக்கு உனக்கு நாள் நல்லா இருக்கும். காலையில உன் மூஞ்ச கண்ணாடியில பார்ப்ப. பீரோ மேல இருந்த சீப்பை எடுத்து தலைய வாருவ. அதுல இருந்த தேள் உன் தலைய கொட்டும். முக்கியமா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இந்த திசை பக்கம் போவாத. மீறி போனா காரு மேல மோதும், காலு உடையும், கலோபரமா ஆயிடும். இன்னைக்கு எல்லா விஷயமும் உனக்கு கொட்டும். மீனராசி நாயரா, இன்னைக்கு 4 சரக்கு அடிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க. வீட்டில் சண்டை வரும், மன சோர்வாகும், கவலைப்படுவீங்க. வீட்டில் இருக்கிற துட்டை திருடி சரக்கு அடிப்பீங்க. சோடா ஊற்றாம ராவா அடித்து குடல் வெந்து போவோம், வாந்தி எடுப்பீங்க. முக்கியமாக மாணவர்களுக்கு சொல்கிறது இதுதான். நீ நாள் நல்லா இருந்தால் கூட ஒழுங்காக படிக்க மாட்ட. பஸ்ஸில் போவ, ஃபுட்போர்டில் நிற்ப, சரிக்கு விழுவ, பின்னாடி இருக்கிற டயரில் தலை மாட்டோம். ஆனால் மயிர் 7 தப்பிச்சிருவ. இன்னைக்கு உகந்த எண்ணு 3,30,04,445.8. மொத்தத்தில் எல்லா ராசி நேயர்களுடைய நிலைமையும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. என் நிலைமையும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. பேமெண்ட் எதுவுமே சரியா வரல. அடுத்த வாரம் பார்ப்போம் இருந்தா. சூடுகொட்டை. இந்த சூடுகொட்டை இருக்கிறதே இதனுடைய மகிமை அம்ஜிக்கரையில் இருப்பவனுக்கு தெரியவில்லை, அமெரிக்காக்காரனுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த சூடுகொட்டை இருக்கிறதே, இதை பள்ளிக்கு செல்ல அழும் குழந்தைகளுக்கு காலையில் ஆவி பறக்க தேய்த்து வலது தொடையில் வைத்தால் அது பள்ளிக்கு ஓடும். நாம் விடக்கூடாது. அதன் பின்னாலேயே துரத்தி சென்று வலது தொடை, நடு முதுகு, கால் கட்டை விரலில் வைத்து பள்ளி வரைக்கும் சென்று விட்டு வரலாம். பொதுவாக கடன் வாங்கியவர்கள் காசு கேட்க போனால் தூங்குவதை போல் நடிப்பார்கள். அப்பொழுது இந்த சூடுகொட்டை எடுத்து சூடு பறக்க தேய்த்து அவர்கள் உள்ளங்கையில் வைத்தால் வீறிட்டு எழுவார்கள். பெண்களுக்கு இந்த சூடுகொட்டை பல வகையில் உதவிகரமாக இருக்கும். பொதுவாக பஸ்ஸில் செல்லும்போது பல பெருசுகள் பின்னால் வந்து இடித்தால் இந்த சூடுகொட்டையை தேய்த்து வசதியான இடத்தில் வைத்து விடலாம். இப்படி பல வகையில் பயன்படும் இந்த சூடுகொட்டையை நாம் பயன்படுத்தினால் இந்த நாள் மாத்திரமல்ல, எந்த நாளும் நாம உஷாரா இருக்கலாம். எவன்டா அவன் சூடுகொட்டையை ஏன் தொடையில வச்சதே? வெல்கம் டு சுக்கு காபி, நாங்கள் போட்ட பாடல். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாலவாக்கம் பக்கத்துல இருக்கிற ஒரு குப்பை தொட்டி. இந்த குப்பை தொட்டிக்கும் மத்த குப்பை தொட்டிக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இங்க உடைஞ்சு போன குவார்டர் பாட்டில், காலியான வாட்டர் பாக்கெட், யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் இதெல்லாம் நிறைய இருக்கும். இந்த குப்பை தொட்டிக்கு சரித்திர முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவாங் சுவாங் இந்த பக்கமா வரும்போதெல்லாம் இந்த குப்பை தொட்டியில தான் எச்ச துப்பிட்டு போனதா சொல்லியிருக்காங்க. கஜினி முகமது படையோட வரும்போது இந்த குப்பை தொட்டியில உட்கார்ந்து சறுக்கு புறுக்குன்னு முதுகு சரிச்சிட்டு போனதா இந்த குப்பை தொட்டியிலே போட்டிருக்கு. இந்த குப்பை தொட்டியை யார் பராமரிக்கிறது அப்படிங்கிறதுல கார்பரேஷனுக்கும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி நடந்துட்டு இருக்கு. ஆனா தற்சமயம் இந்த குப்பை தொட்டி தொல்பொருள் ஆராய்ச்சியாளருடைய கையில இருக்கு. அவங்க இந்த குப்பை தொட்டியை ரொம்ப சுத்தபத்தமா பார்த்துட்டு இருக்காங்க. பண்றது அசிங்கம். இதுல என்னமோ பிளைட்ல ஏறுற மாதிரி கேமரா பார்த்து கை நீட்டுற. ஓடின்னு இருக்குதுல கேமராங்க. அப்படிப்பட்ட இந்த குப்பை தொட்டிக்கு நீங்க வரணும்னா 250 ரூபாய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுக்க தேவையில்லை. சும்மாவே நீங்க இந்த குப்பை தொட்டி வந்து பார்க்கலாம். இந்த குப்பை தொட்டியில பாத்தீங்கன்னா பல அரிய பொருட்கள் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்க பார்க்க போறது இங்க பாருங்க.
இவங்கள உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இவங்க ஒரு பிரபலமான நடிகை. இவங்கள சல்மான் கான் தான் இங்க எடுத்து போட்டாரு. அதனால சல்மான் கானை கவர்மெண்ட்ல உள்ள எடுத்து போட்டாங்கன்னு பாம்பே வட்டாரத்துல பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறது ஒரு கொட்டாங்குச்சி. இந்த கொட்டாங்குச்சியில தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி தாளம் வந்தது பாட்டை வச்சு. அந்த பாட்டு இந்த கொட்டாங்குச்சியால தான் வந்ததுன்னு இந்த குப்பை தொட்டிக்கு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு கல்யாண பத்திரிகை. கல்யாண வீட்டுல சாப்பிட்டு எச்சையிலேயே குப்பை தொட்டில போடுவாங்க. ஆனா கல்யாண பத்திரிகையே குப்பை தொட்டில போட்டிருக்காங்கன்னா இந்த தம்பதியினர் வாழ்க்கையில எவ்வளவு விரக்தியில இருக்காங்கன்னு நமக்கு புரியுது. அப்படிப்பட்ட அந்த ஜோடியை, அந்த கப்பன் சாசரை கப்புல்ஸை இப்போ நம்ம சந்திக்க போறோம். சார் என்னய்யா? ஓ மேடமா தனியாவா இருக்கிறீங்க? இருக்காருப்பா. சுக்கு காப்பி நாங்கள் போட்ட பாடல்ல இருந்து வந்திருக்கோம். ஒரு 2 நிமிஷம் இன்டர்வியூ கொடுக்க முடியுமா? அடடடடட, பீச்சுக்கு போனா விட மாட்டீங்க, தியேட்டருக்கு போனா விட மாட்டீங்க, சரி முள்ளவேலி பக்கம் வந்து அங்க விட மாட்டீங்களே. சே. நீங்க ரொம்ப பிஸியா இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துறத பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு புரியுது. ஒரு நிமிஷம் வாங்க மேடம். சே. நீங்களும் வாங்க சார். சார் உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் ஆகுது சார்? 6 மாசம் ஆச்சு சார். எத்தனை குழந்தைங்க? 6 மாசம் ஆச்சுன்றா எத்தனை குழந்தைன்னு கேக்குறேன். மூஞ்சி முத்துன மாதிரி இருக்குது, அதனால கேட்டேன். சரி விடு. உங்களுக்கு எத்தனை மாசம் ஆகுது கல்யாணம் ஆகி? 3 மாசம் தான் ஆகுது. எத்தனை பசங்க? 2 தான் இருக்கு. 3 மாசத்துல 2 பசங்களா? வேர்ல்ட் இஸ் ஃபாஸ்ட் யூ நோ. ரொம்ப ஃபாஸ்ட் இது. சார் உங்க மேரேஜ் லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? எனக்கு லவ் மேரேஜ். எனக்கு அரேஞ்ச் மேரேஜ். புருஷனுக்கு லவ் மேரேஜ், பொண்டாட்டிக்கு அரேஞ்ச் மேரேஜா? உலகம் எப்படி இருக்குப்பா. சரி அது இருக்கட்டும். ஹனிமூன் எப்படி நடந்தது? எங்க நடந்தது? அதான் போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்களே. போலீஸ் பிடிக்கிற அளவுக்கு எங்க போனீங்க ஹனிமூனுக்கு? மகாபலிபுரம் சார். அங்கதான் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்கு. ஹோட்டல்ல தானே தங்குனீங்க? எங்க ஹோட்டல்ல தங்கணும்? ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்கிற ரோட்ல எங்க ஹனிமூன் நடந்துச்சு. உங்களை போலீஸ் ஏத்திட்டு போயிருக்க கூடாது, லாரி வந்து ஏத்திட்டு போயிருக்கணும். புதருக்குள்ள இருக்கும் போதே நினைச்சேன். ஆமா மேடம், உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? எனக்கு பிடிச்ச நடிகர் அஜித் குமார். அப்புறம் எதுக்கு இதை பிடிச்சிங்க? மரத்துக்கு மரம் தாவிட்டு இருந்தாரு, அதான் பிடிச்சி வச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச நடிகை சார்? சிம்ரன் சார். சத்தியமா நீங்க சிம்ரன் படமே பார்க்கலன்னு எங்களுக்கு புரியுது. பிடிச்ச பாட்டு ஏதாவது சொல்லுங்க மேடம். காதல் பிசாசே காதல் பிசாசே. அதான் இந்த குட்டி சாத்தானோட அந்த புதார்ல இருந்தீங்களா? இந்த பாட்டை நிறைய தடவை போட்டு தேய்ச்சதுனால இந்த பாட்டை எங்களால போட முடியாது. எங்களுக்கு பிடிச்ச பாட்டா ஒண்ணு போடுறோம். ஓகே? டெலிகாஸ்ட் பண்ணுவீங்க? வர்ற ஞாயிற்றுக்கிழமை வருது. ஃபேமிலியோட சந்தோஷமா பாருங்க. சந்தோஷமாவா? அன்னைக்கு தான் மெயின் நான் ஆஃப் பண்ணணும். எதுக்கா? சண்டே என் புருஷனுக்கு லீவு. இந்த ப்ரோக்ராம் மட்டும் பார்த்தான்னா நான் தொலைஞ்சேன். என்னங்க சொல்றது? என்ன ஜோடியா இது? நேயர்களே, அடுத்து இதே மாதிரி ஒரு அட்டி பீஸை நம்ம சந்திப்போம். 1 2 3 4